நன்றி பழனிப்பண்ணையா அவர்களுக்கு மற்றும் இந்த மகா அவதார் ஃபவுண்டேஷன் நடத்தி வரும் இந்த ஆன்மீக சொற்பொழிவுக்காக என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் பயணித்து வரும் ஆன்மீக ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஞானத்தையும் தியானத்தையும் போதித்த பிதாமக பத்திரிகளுக்கும் சொர்ணமாலா பத்திரிகளுக்கும் மகாவதார் பாபாஜிகளுக்கும் சதானந்த யோகி அவர்களுக்கும் காசிரெட்டி நாயனாருக்கும் பிரபஞ்ச சக்தி விஸ்வசக்தி பஞ்சபூதங்களுக்கும் பூர்ணாத்மா சர்வாத்மா அம்தாத்மாக்களுக்கும் என் பெற்றோர்களுக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆன்மீக அமுதம். அப்போ இது எப்படி நம்ம சொல்றது? ஆன்மீகம்னாவே ரொம்ப சிறப்பு, அதில் அமுதம்னா என்ன வேணும்? மிகவும் சிறப்பு இல்லைங்களா? ஆன்மீகம் அமுதம் என்பது ஆன்மீக சிந்தனைகள், தத்துவங்கள் மற்றும் மனதை ஒருங்கிணைப்படுத்தும் நல்ல கருத்துக்களை குறிப்பதாகும் இல்லைங்களா? நம்ம இதை சமநிலைப்படுத்தும். எப்படின்னா, துன்பம் இன்பம் இரண்டையுமே சமமாக பாவிக்கும் பக்குவமான நிலைக்கு குறிப்பதாகும். துன்பம் வரும்போது அதையும் நம்ம இன்பமாக ஏற்றுக்கிறோம், இன்பம் வரும்போது அதையும் நம்ம சமமாக ஏற்றுக்கிறோம். இன்பம் துன்பங்கள் மாறி மாறி வரும், அதான் இரவும் பகலுங்கிற மாதிரி வரும். அந்த இரண்டையுமே நம்ம பக்குவமாக ஏற்றுக்கும் போது நம்ம மனநிலை பக்குவப்படணும். அதுக்கு தான் இந்த ஆன்மீக அனுபவத்துல நம்ம சொல்றது சமய சாஸ்திரங்களை, புராணங்களை, இதிகாசங்களை, உபநிதங்களை ஆகியவற்றுள் கருத்துக்கள் மற்றும் பெரியோர்கள் அறிவுரைகள் ஆகியவற்றையும் உடலையும் உள்ளத்தையும் பலப்படுத்தும் அரும் மருந்தாக அமைகிறது. இதுல நம்ம என்ன சொல்றோம்னா, நெருப்பிடம் நம்ம ஒரு நிமிஷம், இது நம்ம என்ன செய்யறோங்கன்னா, இது நம்ம பல விஷயத்த நம்ம இதுல கத்துக்கிறோம். என்னன்னா, வெளி உலகத்துல விட நம்ம உள்ள இருக்கும் உண்மையை தேடுதல் தான் ஆன்மீகம். வெளியே தேட வேண்டாம். நோ யுவர் செல்ஃப். உங்களை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கண்ணை மூடி மூச்சு இழுத்து நம்ம என்ன செய்யணும்? உள்முக பயணம் செய்யறோம். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. அப்போ உண்மையை தேடுவது தான் ஆன்மீகம். மதம், ஜாதி, இடம் மற்றும் சடங்குகளுக்கு அப்பாற்பட்டது மட்டுமல்லாமல் மனிதன் தன்னை அறிவதற்காக இந்த காரணங்களை எல்லாம் விட இந்த ஆன்மீக அமுதம் ஆக காரணம் என்னன்னா, இது நமக்கு பயத்தை போக்குது. ஃபர்ஸ்ட் சிவசிவேந்திர பயவில்லா சிவநாமக்கு சாட்சி பேர் இல்லைன்னுவாங்க. அப்போ சிவபக்தனுக்கே நரகா இல்லை அப்படின்ட்டு கன்னடத்துல ஒரு பாட்டு வரும். சினிமா பாட்டு தான் அது. ஆனா அந்த மாதிரி பயம் இல்லை. ஆன்மீகம் நமக்கு எவ்வளவு அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு பயம்ங்கிறதே இல்லை. எதை பார்த்தாலும் பயம் வராது. ரெண்டாவது, பதட்டம் இருக்காது. என்னன்னா, ஐயோ என்னமோ ஏதோ அந்த பயத்தால வர பதட்டம் கூட இருக்காது அப்படிங்கிறாங்க. அப்போ பதட்டத்தை என்னது? பயத்தை போக்குகிறது, பதட்டத்தை நீக்குகிறது, மனதிற்கு அமைதியை கொடுக்கிறது, வாழ்க்கைக்கு சுவையை கூட்டுகிறது அப்படின்னுட்டு எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த ஆன்மீக அமுதம்ங்கிறது. வாழ்க்கைக்கு சுவை கூட்டணும் இல்லையா? சும்மா சுவை இல்லைன்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அதனால ஆன்மீகம் அதற்கும் மேலானது. இதெல்லாம் விட அதை விட மேலானது ஆகுது. பொறுமை, கருணை, நேர்மை, மற்றவர்களுக்கு உதவும் போன்ற எல்லாம் ஆன்மீகம் தேவைதான். திருக்குறளை கூட என்ன சொல்றாங்கன்னா, அற்றதாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு தலையாய கடமையா இருக்கிறது என்னன்னா, நமக்கு பொறுமை இருக்கணும், நமக்கு கருணை இருக்கணும், நேர்மை இருக்கணும், மற்றவர்களுக்கு உதவக்கூடிய தன்மை இருக்கணும், மனசு இருக்கணும். அப்போ நமக்கு இந்த ஆன்மீகத்துல நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, தியானம் கத்துக்கிறோம், மௌனம் கத்துக்கிறோம், ஜபம் கத்துக்கிறோம். அடுத்து இல்லாம இயற்கையோடு இணைந்து இருக்கிறோம். இயற்கையோடு நேரம் நம்ம செலவிடணும். அப்படி இவை எல்லாமே நமக்கு மனதை ஒருநிலைப்படுத்தி அமுதம் போல் செயல்படுன்றாங்க. சும்மா ஆன்மீகம்னுட்டு நம்ம இருக்கிறத விட இதெல்லாம் நம்ம பயிற்சி செய்யணும். பயிற்சி செஞ்சோம்னா கண்டிப்பா நமக்கு ஆன்மீகம்ங்கிறது அமுதமாகிறது. இது நீங்க நேர்லயோ பிராக்டிக்கலோ நடத்தி பார்க்கணும்னா, வாணியம்பாடி கிட்ட இருக்கிற நம்ம ராமநாயக்கன்பேட்டையில அகசியர் பிரமிடு இருக்கு. அங்க பாருங்க.
எவ்வளவு இருக்கு? அங்க தியானம் இருக்கா? இருக்கு. மௌனம் இருக்கா? மௌன தியானம் இருக்கு. அடுத்தது என்ன சொல்றாங்க? இயற்கையோடு நம்ம இருந்து ஜபம். ஜபம் வந்து நம்ம தான் தியானம் பண்றதா ஜபம் பண்றோம். அங்க வந்து மேற்கொண்டு நிறைய இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும்போது ஸ்பீச்சஸ் கொடுப்பாங்க. சீனியர் லீடர் ஸ்பீச்சஸ் கொடுப்பாங்க. ரெண்டாவது இது பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கும். டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கும். அடுத்தது உங்களுக்கு வந்து இயற்கையோடு ஒன்றிணைதல். அங்க வந்து அங்க இயற்கையான நிறைய மரங்கள்லாம் இருக்கு, நிறைய செடி இதெல்லாம் இருக்கு. இயற்கை சூழ்நிலை இருக்கிறதுனால அது உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆகையால அங்க வந்தீங்கன்னா இந்த நாளும் கிடைச்சிடுது. ஆகிய நமக்கு தியானம், மௌனம், ஜபம், இயற்கையோடு இணைந்து இருக்கிறதுக்கு நம்ம அகஸ்தியர் பெருமைக்கு போனீங்கன்னா நாளும் கிடைச்சிடுது. அது இதை வந்து என்ன செய்யலாம்? அப்போ அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, அந்த பக்தி வேறு, ஞானம் வேறு. ஆனா இரண்டுமே வேறாக இருந்தாலும் அது போய் சேர்ற இடம் ஆன்மீகம். ஆன்மீகம், அமைதி, அமைதி. அப்போ நம்ம பக்தி வேறாக இருந்தாலும், அதே போல நமக்கு வந்து ஞானம் வேறாக இருந்தாலும், இரண்டும் போய் சேரும் இடம் டார்கெட் வந்து நமக்கு அமைதியே. அதுதான் அமைதி. வள்ளுவர் பெருமான் கூட முதல்ல அறத்துப்பால் தான் கடவுள் வாழ்த்து பகுதியாக வச்சாரு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிவாகும் முதற்றே உலகுன்னு சொன்னாரு. இது ஆன்மீகத்தில் அடிப்படையானவை அப்படின்னு சொல்றாங்க. இத ஒரு சின்ன கதை கூட நம்ம சொல்லலாம். வந்து உப்பு பொம்மை வந்து என்ன நினைக்குதுன்னா, நம்ம எல்லாத்தையும் நம்ம கரைச்சி குடிச்சிடணுங்கிற மாதிரி நம்ம வந்து கடல் ஆழத்தை நம்ம பார்த்துடலாம்னு சொல்லுது. எது? உப்பு பொம்மை. அப்போ என்ன செய்யுது? கடலுக்குள்ள இறங்குது. போகுது போகுது, கீழே போகுது, கீழே போகுது, என்ன ஆகுதும் கடைசியில் உப்பு கரைஞ்சி போய் அந்த கடல் நீரோட இணைஞ்சிடுது. அதுதான் அந்த இறங்க அது கரைஞ்சே போயிடுது. அதனால என்னன்னா, அந்த மாதிரி தான் நம்ம யார் அப்படின்னு தேடி போகும்போது நான் ஆன்மா இறுதியில் பரமாத்மாவோடு கலந்து ஒன்றாகுது. தனித்தன்மை அழியும். அப்போ அழியும் போது தான் முழுமையாக அந்த அமுதம் கிடைக்குது. அமுதம் கிடைக்குது. என்ன அமுதம் கிடைக்குது? ஆன்மீகம். அதாவது நம் ஆன்மா நாம் வேறு, நம்ம ஆன்மா வேறு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஆச்சா? அந்த ஆன்மா வந்து எதோட சேருது? பரமாத்மாவோட சேருது. இந்த ஆத்மா பரமாத்மாவோட சேருது. அந்த இந்த உப்பு பொம்மை கதை சொல்லுது. அடுத்தது ஒரு புத்தர் ஒரு கதை இருக்குது. அது என்னன்னா, புத்தரும் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இந்த சிசிரை பார்த்து புத்தர் சொல்றாரு, இப்போ நீ இந்த சொம்பு நிறைய பால் இருக்குது, இதை நீ எடுத்துட்டு இந்த ஆசிரமத்தை சுத்தி ஒரு 2 முறை வா, 3 முறை வா அப்படிங்கிறாரு. அப்போ அவரு ஏதாவது அது என்னன்னா, பால் ஒரு சொட்டு கூட கீழே சிந்தக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அப்படி எடுத்துட்டு அப்படியே சுத்திட்டே வருவாரு. சுத்திட்டு வர்றதுனால வந்து 3 சுத்தம் ஆயிடுது. குரு இந்த மாதிரி ஆயிடுச்சு, புத்தரை இந்த மாதிரி ஆயிடுச்சு, 3 வாட்டி சுத்திட்டாங்க. வழியில ஏதாவது பாத்தியா? இல்ல. வழியில ஏதாவது பேசுறது கேட்டியா? இல்ல. அப்போ அப்போ உனக்கு என்ன ஆகுதுன்னா, உன்னுடைய கவனம் பூரா நான் பால்ல இருந்ததுனால நீங்க எதையும் நீ இது சிந்திக்கிறதோ இல்ல வேற எதுவுமே பண்ணல. அப்போ உண்மை, அதாவது பொருள் என்னன்னா, மனம் முழுவதும் இறைவன் இடத்துல உண்மையாக இருந்தால் வெளியுலக குழப்பங்கள் நம்மை அண்டாது, அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. இதுதான் உண்மையான ஆன்மீகம். நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம வந்து வெளி உலக தொடர்பு எல்லாம் இல்லாம நம்ம உள்முக பயணம் செய்து நம்ம யார், நம் ஆன்மா யார் அப்படின்னுட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இது ஒரு ஆன்மீக அமுதம் சொல்றோம். அடுத்தது இன்னொரு கதை என்னன்னா, ரமண மகரிஷி அவர் ஆசிரமத்துல ஒரு திருடன் வந்து எல்லாம் எடுத்துட்டு போயிடுறான். எடுத்துட்டு போகும்போது வெளியே வரும்போது கப்புன்னு பிடிச்சிடறாங்க பாதுகாப்பு. அங்க இங்க இருக்கிறான் செக்யூரிட்டி பிடிச்சிட்டாரு. கொண்டு வந்து ரமண மகரிஷியோட நிறுத்துறாரு. அவங்க பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்றாங்க. இதுக்குடா அவன் பனிஷ்மெண்ட்? அவனுக்கு தேவையானது என்னவோ அவன் எடுத்துக்கிட்டான், விடுங்கடா, பனிஷ்மெண்ட் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ரமண மகரிஷி என்ன செய்யறாருன்னா, அவர் எல்லாரையும் தன்னுயிர் போல பாவிக்கிறார். அவரை என்ன செய்யறாரு? அவருடைய இது இவரும் நான் தான், அவரும் தான், தப்தமசின்னு சொல்றோம்ல, அந்த இது அவரு சொல்றாரு. அதனால அவனுக்கு தண்டனை இல்லை, அவனை போக சொல்லுங்க அப்படின்றாரு. அவனை குற்றவாளியா பார்க்கல, எல்லாத்தையும் ஒன்றே மாதிரி அவர் பார்க்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால நாம வந்து ஒரு ஆன்மீகம்ங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னுட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆன்மீகத்துல வந்து நம்ம எத்தனையோ நம்ம பார்க்கலாம். ஆன்மீகத்துல நம்ம எத்தனையோ பார்க்கலாம். அப்போ இந்த இந்த என்ன சொல்லலாம், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவலாய நீர்மலை வேணியன்
அழகில் சூதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குகின்றேன் என்று சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும். அது சிலம்படி நம்ம எல்லாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தாமகார சொல்லியாச்சு. அதனால இந்த தியான வகுப்பினை சீரோடும் மிகுந்த சிறப்போடும் நடத்தி கொண்டு வரும் மகா அவதார் ஃபவுண்டேஷன் பெரியோர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு அரும்பெரும் உதவி செய்து வரும் ஸ்ரீ ரங்கநாதன் குருஜி அவர்களுக்கும் இந்த சேனலை பாண்டிச்சேரியில் தொடர்ந்து தொய்வில்லாமல் நல்லபடியாக கருத்துக்களை சொல்லியும் பேசியும் மற்ற கேப் எல்லாம் ஃபில்அப் பண்ணியும் மற்றவர்களை பேச வைத்தும் வரும் பழனியப்பன் ஐயா அவர்களுக்கும் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் மாஸ்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை இன்னும் நம்ம சிறப்பாக கொண்டு போகணும். அதற்காக சின்ன சின்ன சமாச்சாரமும் நான் சொல்லிட்டு வரேங்க. அதாவது இதை எல்லாருக்கும் இன்னைக்கு என்னன்னா இந்த சகோதரர்கள் அனைவருக்கும் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, இன்றைக்கு உருவர்களும் திருவர்களும் என் ஆன்மீக சொற்பொழிவுக்கு இங்கே நடைபெறுகிறது. தினமும் கேட்டு அப்பப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்றோமோ அப்பெல்லாம் கேட்டு வாங்கிக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆத்மன்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். அப்படி நம்ம சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, எல்லோருக்கும் ஒரு உற்சாகம் பிறக்குது இல்லையா? நம்ம சொல்றோம் எங்களுக்கு தங்கக்கட்டு வேணாம், எங்களுக்கு வெள்ளித்தட்டும் வேணாம், உங்க கைத்தட்டு தான் வேணும்னு சொல்றோம். அந்த மாதிரி எங்களுக்கு நீங்க பாராட்டுங்க. பாராட்டுன்னா பாராட்டுங்க, இல்லையா தப்பு இருந்தா சொட்டுன்னு தலைமையில கூட்டுங்க. அதனால நாங்க இன்னும் கொஞ்சம் சிறப்பா செய்ய முடியும். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருந்தாதான் இன்னும் நாங்க ஆன்மீகத்துல இன்னும் கொஞ்சம் போய் தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு வேணுங்கிற சமாச்சாரத்தை நம்ம கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சு அதை கொண்டு வர முடியுது இல்லைங்களா? அமுதம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம தேவர்கள் எல்லாம் அமுதத்திற்காக போற பாற்கடலை கடைஞ்சாங்க. கடைஞ்சிட்டு இருக்கும்போது இந்த அமுதத்திற்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா, அமுதம் சாப்பிட்டா என்ன ஆகும்? மூப்பு வராது, நோய் வராது, மரணம் வராது. அதனால தான் இது தேவர்கள் அமுதம் எடுப்பதற்காக பாற்கடலை கடைகிறதுக்காக போவாங்க. நாமெல்லாம் அங்க போய் பாற்கடலை கடையிறதுக்கு போவோம்னா, ஆனா ஆன்மீகம் நமக்கு அமுதத்தை இங்கிருந்தே நமக்கு கிடைக்குது. துன்பத்திலிருந்து மரணத்திலிருந்து நம்மை காப்பாற்றி தருவதுதான் அமுதம் என்றோம். அந்த ஆன்மீகம் தான் அமுதம். மனிதன் ஜெயிக்க முடியாத 4 விஷயம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, பர்த், டெத்து, ஓல்டேஜ், சிக்னஸ். பர்த், டெத்து, ஓல்டேஜ் அண்ட் சிக்னஸ். எப்போ பிறப்போன்னுட்டு எந்த நிமிஷம்னுட்டு நம்ம குறித்து கரெக்டாக சொல்ல முடியாது. டெத்து அதே மாதிரிதான். எப்போ பிறந்தோமோ அப்போ இறப்புங்கிறது உறுதியாயிடுது. ஆனா என்னைக்குங்கிறது நமக்கு தெரியாது. பர்த், டெத்து, ஓல்டேஜுங்கிறது நமக்கு வயசாகிட்டு தான் இருக்கும். டேட்டு காலண்டரை கிளிக்கும் போது எல்லாமே நம்மளுடைய ஒரு நாள் நமக்கு முடிஞ்சிடுச்சு, அடுத்த நாள் தான் அப்படி ஓல்டேஜ். சிக்னஸ்ங்கிறது அதே தான். நமக்கு மூப்பு வராது, நோய் நொடி ஏதாவது ஒன்று வந்துட்டு தான் இருக்கும். ஒரு நாள் தலைவலிக்கும், ஒரு நாள் சளி பிடிக்கும், ஒரு நாள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நோய்கள் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம சின்ன சின்னதாக நம்ம, ஆனால் இந்த எதையுமே நம்ம நம்ம இந்த தியானத்தின் மூலியமாகவும் மௌன தியானத்தின் மூலியமாகவும் நம்ம சிறப்பாக நம்ம இதை நடத்தி கொண்டு போகலாம். ஒரு நாள் கிருஷ்ண பரமாத்மரும் பலராமரும் அர்ஜுனும் 3 பேரும் ஒரு காட்டு வழியா இரவு நேரம் பயணம் செய்யறாங்க. அப்போ திடீர்னு ஒரு பெரிய பூதம் நிக்குது. நீங்க என் கூட ஃபைட் பண்ணிட்டு போனாதான் நான் உங்களை அந்த பக்கம் என்னை கிராஸ் பண்ணி போக முடியும், இல்லைன்னா நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்றாங்க. அப்போ 3 பேரும் ஒரு தீர்மானத்துக்கு வர்றாங்க. 3 பேரும் ஒன்னா நம்ம ஃபைட் பண்ண வேண்டாம், ஒருத்தரா ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஃபர்ஸ்ட் பலராமர் நீங்க ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விட்டுறாங்க. நீங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க, தூங்குங்க அப்படின்றாங்க. அப்போ ஃபைட்ல என்ன ஆகுதுன்னா, அந்த பூதம் பெருசாயிடுது. அப்புறம் அடுத்தது கிட்ட அப்போ சொல்றாங்க, இல்லடா அர்ஜுனா நீ போ அப்படின்னாங்க. அர்ஜுன் அதே மாதிரிதான், நீங்க 2 பேரும் போய் தூங்க, ரெஸ்ட் எடுங்க, நான் ஃபைட் பண்ணி அவனை கொண்டுட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. அப்போ அவர் என்ன செய்யறாரு, அவரும் என்னென்னமோ பண்றாரு, அதோட பெருசாயிடுது போதும். அப்பா என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி இவரும் ஓடி
அந்த இடத்துல இருந்தாரு. அடுத்தது கிருஷ்ண பரமாத்மா போறாரு. இந்த நைட் ஆயிடுது. கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்யறாரு? அவரு போயிட்டு காலையில் விடிஞ்சு பார்த்தா அந்த பூத குட்டியா இவ்வளவு ஊண்டு அடிக்குது. என்னடான்னு பார்த்தா அங்க வந்து கிருஷ்ண பரமாத்மா சிரிச்சிட்டு நிக்கிறார். அப்போ என்ன கிருஷ்ணா என்ன பண்ணேன்னு கேட்கறாங்க ரெண்டு பேருமே. யார் ரெண்டு பேருமே? அதாவது நம்ம பலராமனும் அர்ஜுனனும் கேட்கறாங்க என்ன பண்ணேன்னு. நீங்க அவன் பேச்சு கொடுக்க கொடுக்க நீங்களும் வந்து கோபமா பேச சண்டை பிடிக்க அவன் பெரிய ஆளாயிடலாம். அப்போ ஒருத்தர் சண்டை பிடிச்சு அவன் சண்டை பிடிச்சேன்னா நான் சைலண்டா இருந்தேன், சிரிச்சேன், கம்முன்னு ஆயிட்டான். என்ன திட்டினா உனக்கு வெக்கம் இல்லையான்னா வெக்கம் இல்லை, ஆமா. சரி மானம் இல்லையடா, இல்ல. ரோசம் இல்லையடா, ரோசம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் நான் சொல்ல நானும் ஆய் மூய் அப்படின்னு குதிச்சோன்னு வச்சுக்கோங்க, அங்க சண்டை ஸ்டார்ட் ஆயிடும். அதனால எனக்கு எதுவுமே இல்லடா அப்படின்றாங்க. அப்ப என்ன இன்னும் குறுகிடுறான். யாரு? பூதம் இன்னும் குறுகுறான். சண்டை போட வாடானா இல்ல என்ன ரெண்டு அடி என்ன அடிச்சுக்கோ அப்படிங்கிறான். அப்ப இன்னும் கீழே குமிஞ்சிடறான், சின்னதாயிடுறான். அப்போ கடைசியில பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த கதையில தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஒருத்தர் சண்டைக்கு வர்றாரு அப்படின்னா நாம வந்து அந்த இடத்துல மௌனமாவோ இதாவோ இருந்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல சண்டை வராது, வெட்டி சண்டை வராது. அப்படி இது வந்து எல்லா இடத்துக்கும் பொருந்துமானா எல்லா இடத்துக்கும் பொருந்தாது. இந்த சுச்சுவேஷன்ல இருக்கும்போது நமக்கு இதுதான் வந்து இதாகும். அது போல நம்ம பார்டர்ல நின்றுக்கிட்டு அவன் துப்பாக்கியில சுட்டான் அதனால நான் சிரிச்சிட்டு நின்னேன்னா உயிர் காலி. அந்த மாதிரி கிடையாது. இது வந்து நம்ம வாய் சண்டை இருக்குது, பொதுவான பந்தா சண்டை எல்லாம் இருக்குது இல்லைங்களா? குழாய் சண்டை, அந்த சண்டை, வீட்டுல அண்ணன் தம்பி சண்டை எல்லாம் இருக்குது இல்ல? அந்த மாதிரி இருக்கும்போது இதை நம்ம பயன்படுத்தலாம். அவன் திட்டினா திட்டிட்டு போறான், அவன் யாரு? எங்க அண்ணன் தானே. அடிச்சா அடிச்சுட்டு போறான், எங்க தம்பி தானே அப்படின்னு இருந்தா அங்க சண்டையே வராது. ஒரு வரப்பு வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு பொருந்தும்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு 10 லட்சமே பொருந்தும் வச்சுக்கோங்க. அவங்க ரெண்டு பேருமே சண்டை பிடிச்சிட்டு போய் கோர்ட்ல கேஸ் போடுறேன், போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு போனோம்னா கடைசியில் அவங்க ரெண்டு பேருமே நிலத்தை வித்து ஒண்ணும் இல்லாம வந்துருவாங்க, கீழே பிளாட்ஃபார்முக்கு வந்துருவாங்க. ஆனா அதை பத்தி வாதாடின லாயர் ஆகட்டும் அவனும் ஆகட்டும் அவன் ஆளுக்கு ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு வீடு கட்டிட்டு போயிடுவான். அந்த மாதிரி ஆயிடும். அப்ப கடைசியில் சண்டை சச்சரவெல்லாம் ஒண்ணும் இல்லை, இத்தனை நாள் போராடினீங்க என்ன பிரயோஜனம்? அதனால நீங்க வந்து சமாதானம் பண்ணீங்களே போங்க அப்படின்னு சொல்லி லாயர் சமாதானம் பண்ணி வச்சிருவார். அப்போ காசு யாருக்கு போச்சு? ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சா உங்களுக்கு தான் போச்சு. அதே சமாதானம், நம்ம அண்ணன் தானே எடுத்துக்கிட்டு நீ அந்த கரை எடுத்துக்கோன்னா நான் இந்த கரையில ஆப்ஜெக்ஷன் எடுத்துக்கிறேன்னா தீர்ந்து போச்சு. அப்ப சண்டை முடிஞ்சது. அதை விட்டுட்டு நீ என்ன பண்ற? வேணான்னு இல்லாத இதெல்லாம் போட்டு செஞ்சு அதை வந்து தர்க்கம் பண்ணி பாழாயிடும். அதனால நம்ம வந்து அந்த மாதிரி போகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இன்னொரு சந்தர்ப்பத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒருவர் நம்ம கிட்ட சண்டைக்கு வரும்போது நாமளும் சண்டை தொடர்ந்து போடாம அமைதியாக இருந்தோம்னா அவங்க வந்து காணாமல் போயிடுவாங்க அப்படிங்கிற இந்த நீதி இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஆகையால இது வந்து உண்மையாக கூட இருக்கலாம். கிருஷ்ணன் பலராமர் அர்ஜுனன் போகுனது, அந்த பூதத்தோட போராடினது எல்லாம் உண்மையா கூட இருக்கலாம், இல்லை இல்லாமல் போயிடும். ஆனா இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற நீதி என்னன்னா வந்து அமைதியாக இருந்தால் ஒரு கை தட்டினா ரெண்டு கை தட்டாதான் சண்டை, ஒரு கை தட்டினா சண்டை வராது. அதனால ரெண்டு பேரும் பேசாம வீட்டுல ஒரு சண்டை சச்சரவு வருது கணவன் மனைவி கூட, அவங்க பேசும்போது ஒருத்தர் பேசாம இருக்கணும், சைலண்டா இருக்கணும். இன்னொருத்தர் பேசும்போது அவங்க சண்டை பிடிக்கும் போது இன்னொருத்தர் சைலண்டா இருக்கணும். இதுதான் நான் ரீசெண்டா ஒரு வாட்ஸ்அப்ல சுதா அவங்க நாராயணமூர்த்தி பேசுறாங்க. when he is very argument type and all that, when he comes in the house I will keep quiet. When I am in the angry mood I will talk something else. Narayanamurthy will be calm down. So this is a very secret message that I will give you. If anybody is having such a kind of, அதாவது யார் இருந்தா வீட்டுல சண்டைன்னு வந்தா யாரா ஒருத்தர் மட்டும் பேசுங்க, ரெண்டு பேரும் பேசாதீங்க. ரெண்டு பேரும் பேசினா சண்டை வரும். அதனால ஒருத்தர் கணவர் வந்து சண்டை பிடிச்சி காய்ச்சி மூச்சு கத்துனான்னா அமைதியா இருந்து சிரிச்சுக்கிட்டே இருங்க, மனைவி சிரிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அதே மாதிரி மனைவி சத்தம் போட்டு ஏதாவது பண்ணாங்கன்னா கணவன் சிரிச்சுட்டு சைலண்டா இருந்தோம்னா அது சண்டை சீக்கிரமா சின்னதாயிடும். அப்படிங்கிறது தான் இந்த கிருஷ்ணன் பலராமர் அர்ஜுனன் கதை, பூதம் கதை. சரிங்களா? அப்போ நம்முடைய அப்ப சுந்தரர் என்ன செய்யறாரு, ஒரு முறை அவினாசிக்கு வர்றாரு. அங்க திருநாவலூர்ல
அவதாரம் அவர் செய்தாரு. அவினாசிக்கு திருக்கொள்ளியூர் காடுன்னு பேரு, திருக்கொள்ளியூர் அப்படின்னு பேரு. அந்த ஊருக்கு ஒரு வீட்டுல அழுக சத்தம் கேட்குது. காரணம் என்னன்னா, அந்த அவர் பையனை வந்து முதல்ல விழுங்கிடுது. அந்த பெற்றோர்கள் வந்து ஒரே பையனாச்சு, இவனை நாங்க பெத்து எவ்வளவுதான் இது வளர்ந்துட்டு இருந்தோம், அவனை வந்து இந்த மாதிரி இறந்துட்டான் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த அவருடைய உண்மையான இதை கேட்டுட்டு அப்புறம் என்ன செய்யறாரு, ஒரு பாசுரம் பாடுறாரு. அவனை அப்புறம் பார்த்து சுந்தரர் பதிகம் பாடினது என்னன்னா, ஆதியும் அந்தமும் ஆகினாய் புரைக்காடு பூக்குழியூர் அவினாசியே, காரைக்கால் முதலிய பிள்ளைய வந்து தர மறுத்துடுது. அப்போ காலனியே காலனியே என்று சொல்லி அவனுக்கு கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் காலனி கிட்ட ரெக்கமெண்ட் பண்றது சிவபெருமான் கிட்ட சொல்லி அவர் ஆணையிட்டு பதிகம் பாடுறாரு. அப்போ யமன் வந்து யமன் முதல்ல வந்து அந்த குழந்தைய விழுந்துடுச்சு, அந்த பிள்ளைய தர சொல்லுன்னு சுந்தரர் ஆணையிட்டு அந்த குழந்தைய சிவபெருமான் அருளால் அந்த குழந்தைய உயிரிழனுக்கு வந்ததாகவும் திருமறை சொல்கிறது. இது நடக்குமானா, உண்மை இப்படி இருக்குமானா, இது ஆராய்ச்சி பண்ணா ஆராய்ச்சிக்குள்ள எல்லாம் வந்து நான் போகல. யார் ஒருவர் தன் பிள்ளை ஒரு உடல்நிலை சரியில்லாத வேண்டுவார் என்றால் இந்த பதிகத்தை பாடுங்க, கண்டிப்பா அந்த உடல்நிலை வந்து சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு பதிகம்லாம் கிடைச்சதுன்னா அதை வந்து நீங்க எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு, நமக்கு உடம்பு சரியில்லாத போறாங்கன்னா அவங்களுக்கு மருந்து மாத்திரையும் கொடுங்க, கையோட இந்த பாசனத்தையும் அந்த பதிகத்தையும் பாடுங்க. அப்போ அவங்களுக்கு சீக்கிரமா குணமாகும். நீலிவனநாதர் என்று பேரு. அந்த அந்த கோவிலுக்கு போனா ஒரு தனி சன்னதி இருக்குது. சிவபெருமான் காலடியில் வந்து ஜனவரி 2ஆம் தேதி மார்கழி திருவாதுரை அன்னைக்கு மிருத்துஞ்சய மந்திரம் சொல்லி சிவபெருமானுக்கு வழிபாடு செஞ்சோம்னா அந்த அந்த கோவில்ல அவர் பாதத்துக்கு கீழே யமன் படுத்திருப்பதை பார்க்கலாம். அந்த வந்து குழந்தையா அவர் வந்து அந்த யமன் படுத்திருப்பாரு, அது மேல வந்து கால் வச்சிருப்பாரு சிவபெருமான். அப்போ நம்ம ஆன்மீகம், நம்முடைய தெய்வங்களை, நம்முடைய பக்தி இலக்கியங்கள் நமக்கு எல்லாமே எல்லா விதத்திலையுமே நன்மை செய்யறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன செய்யறாங்கன்னா, அடுத்தது என்னன்னா ஒரு சம்பவம். ஏனெனில் தமிழன் தனித்துவமானாலும் உலகத்தோடு அறம் சொன்னவன், ஒரு நாளும் தர்மத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை செய்ததே இல்லை. நம்ம அது தமிழன் சொன்னவன், நம்ம இந்தியாவை பார்த்தோம்னா இந்தியர்களை வந்து அறத்தை தவிர்த்து வேறு எதுவும் செய்யறதில்லை. நம்ம நாடு கூட எப்பயுமே வந்து பொதுவாகவே நம்ம வந்து சமாதான நிலை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவோம். யாருக்கும் அந்த ஒரு முறை எல்லாம் வரும், நான் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து எங்க நாட்டுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்வாங்க. இன்னொருத்தர் வந்து நான் இல்லை, நீங்க எனக்கு அமெரிக்கா, நான் எனக்கு நீங்க ஆதரவு கொடுங்கன்னு எல்லாம் கேட்பாங்க. ஆனா நாங்க எங்களுக்கு நீங்களும் வேண்டும் அவங்களும் வேண்டும், நாங்க 2 பேருக்குமே சமநிலையா தான் நாங்க இருப்போமே தவிர்த்து உங்களுக்கு ஃபேவர் பண்ண மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. அது அந்த காலத்துல இருந்து இதே பரவி வர்றதுனால நம்ம நாடு வந்து சமநிலைப்படுத்த நாடுன்னு பேரு. சரிங்க. வள்ளுவர் கூட சொல்லுகிறார், யாராவது ஒருத்தர் உங்களிடம் வந்து தண்டைக்கு வந்தால் அவங்களுக்கு பதில் சொல்லாம இருந்தாலே போதும், அவன் தானா சுருங்கி போயிடுவான். அதை வந்து இதை வந்து பிற பிற சொல்ல வந்து இன்னும் கூட உங்களுக்கு நமக்கு தவம் ஆகுது. அப்படி சரி. 24 மணி நேரம் சாப்பிடாம இருந்தா இன்னொரு இது என்ன சொல்றேன், இன்னொரு இன்சிடென்ட். அதாவது ஒருத்தர் வந்து ஜப்பான்காரரு, ஒரு டாக்டரு, அவரு பின்னால் சொல்ற அவருடைய பேர் என்னன்னா, அவர் வந்து விரதம், நாம விரதம் இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு, எதுவுமே சாப்பிடாம 24 மணி நேரம் 48 மணி நேரம் இருந்தா உங்களுக்கு நோயே வராது, ஈவன் வந்திருந்தா ஈவன் கேன்சரா இருந்தாலும் சுமார் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. இதைத்தான் எங்க முன்னோர்கள்லாம் சொல்லி வச்சாங்க. நம்ம சஷ்டி விரதம் இருப்போம், வந்து ஏகாதசி விரதம் இருப்போம், அடுத்தது வந்து இது சஷ்டி விரதம், சதுர்த்தி விரதம் எல்லாம் இருப்போம், பண்டிகைக்கு விரதம் இருப்போம். எல்லாமே இருந்துதான் நமக்கு நோய் வராம தடுப்பு வச்சிருந்தோம். இதெல்லாம் பழையங்காலத்துல இருந்தது தானே. நாங்க வந்து சொல்றத நீங்க வெளியே போய் டிரான்ஸ்லேட் பண்ணி
அது வந்து கொடுக்கறதுனால உங்களுக்கு நோபல் பரிசுன்னு சொல்றாங்க. அப்படி அவர் சொன்னவர் யார் பேர் தெரியுமா? யோசி ஷனாரி உசுமி அப்படிங்கிறவர், ஜப்பான் டாக்டர். அவருக்கு இந்த மாதிரி பட்டினி இருந்து அவருடைய இதெல்லாம் நோயெல்லாம் குணமாயிருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கு அவருக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி என்னன்னா, இதைத்தான் நம்ம வந்து காலங்காலமா சொல்லிட்டு வர்றோம். விரதம் இருங்க, குழந்தை வாக்கியம் வேணுமா விரதம் இருங்க, சண்டை சச்சரவு தீர்ணுமா விரதம் இருங்க, கோர்ட்ல கேஸா விரதம் இருங்க. எல்லாத்துக்கும் நம்ம விரதம் இருந்து நம்ம உள்மனத்துக்குள்ளார ஆழ்ந்து போகும்போது நமக்கு நிச்சயமாவே நல்லது நடக்குது அப்படிங்கிறோம். முதல்ல சாமியை கும்பிடுங்க, அப்புறம் விரதம் இருங்கன்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தோம்னா நம்ம முன்னோர்கள், ஆனால் இதை வெளிநாட்டுக்காரர்களுக்கு வந்து சொன்னோம்னா இது ஒரு பெரிய ஒரு பரிசாக தான் இருக்கணும். இந்த விஷயமே எல்லாமே அவங்களுக்கு ஒரு பரிசு. முதல்ல வந்து நாம சொன்னா வெளிநாட்டுக்காரங்களுக்கு அந்த பரிசெல்லாம் போய் சேர்ந்துருது. கண்டுபிடிக்கிறது நாம, ஆனா பிரைஸ் வந்து வெளிநாட்டுக்கு போயிடுது, வெளிநாட்டுக்காரங்களுக்கு போயிடுது. உலகம் உருண்டன்னு என்னைக்கோ நம்ம வள்ளுவர் சொன்னார். என்னைக்குன்னா வந்து சுழன்றும் ஏற்பினது உலகம்னுட்டு அவர் ஒரு இது சொல்லியிருக்கிறாரு. அப்போ சுழன்று ஏற்பினது உலகம்னா சுழன்றுனா உருண்டா தானே, உருண்டையா இருக்குது, சுழன்றி வருது அப்படின்னு. அறிவியல் சொல்கிறது நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இதைத்தான் பஞ்சபூதம்னு சொல்றோம். அதை வந்து நம்ம முக்கியமான சமாச்சாரம் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொன்னோம்னா இதுக்கு நமக்கு வேணுங்கிறதா நம்ம வாழ்க்கையில நடக்குது அப்படின்னு சொல்லி அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கோயிலுக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் கை எடுத்து கோவிந்தான்னு கும்பிடுறோம், கோபுரத்தை பார்த்து கும்பிடுறோம். அடுத்தது நம்ம உள்ளோர போகிறோம், அப்போ அபிஷேகம் நடக்குது. அபிஷேகத்தை வந்து நீர் அபிஷேகமா, நீரை கண்டிடுறோம், அப்பயும் நம்ம வீடுதலை வைக்கிறோமா. அடுத்தது வந்து நெருப்பு, தீபத்தை ஏற்றுறாங்க, விளக்கு தீபம்லாம் ஏற்றுறாங்க. அப்புறம் கற்பூரம் காட்டுறதுக்கு தீபம் ஏற்றுறாங்க, அப்போ நம்ம வேண்டுதலை சொல்றோமா. மூணாச்சா. நாலாவது வந்து மந்திரங்கள்லாம் சொல்றாங்க, அர்ச்சனை எல்லாம் சொல்லும் போது, மந்திர உபாசனை நடக்கும்போது போற்றி அர்ச்சனை எல்லாம் செய்வாங்க, சுவாகாலாம் சொல்லும்போது அது நாலாவது பூதமாகிய வந்து நெருப்பு ஆயிடுது. அடுத்தது 5 நிலம். இங்க என்ன செய்யறாங்க, சும்மா போயிட்டு வந்துடுறாங்களா, 3 சுத்திட்டு வருவாங்க இல்லையா, அங்க பிரதட்சணம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது என்னன்னா நம்ம பிரார்த்தனை சொல்லிட்டே செய்யும் போது நமக்கு இந்த பஞ்சபூதங்களுடைய எல்லார்கிட்டையும் நம்ம சமாச்சாரத்தை சொல்லிடுறோம். கையெடுத்து கும்பிடும்போது ஆகாயம், கற்பகிரகத்துக்குள்ள ஒரு அபிஷேகம் பண்ணும் முன்னால வந்து தண்ணீர், மூணாவது வந்து தீபார்த்தனை காட்டும் போது ஏற்படக்கூடிய நெருப்பு, நாலாவதாக நம் மந்திரம் சொல்லக்கூடிய அர்ச்சனைகள், அடுத்தது வந்து நம்ம பிரதட்சணை வரும்போதோ அல்லது அங்க பிரதட்சணை பண்ணும்போதோ நம்ம உடல் வந்து உடல் காலு எல்லாமே வந்து நிலத்தை தொட்டு இருக்கிறதுனால நம்ம பிரார்த்தனைகள் எல்லாமே 5 வித அதாவது பூதங்கள் 5 பூதங்களையும் நம்ம டச் பண்றோம். அதனால தான் அது வந்து நமக்கு எல்லாமே நடக்குது அப்படின்னு நாம அந்த காலத்துல சொல்லிட்டு வர்றோம். ஆனா இப்போ சயின்ஸ் ஒத்துக்குது, நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட சொன்னா அது நடந்தேருங்க. எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. அந்த காலத்துல நம்ம சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் அதே போல பல வித இதுக்களும் அவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறத இவங்க சிம்பிளா வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுறத கடைசியில அவங்களுக்கு பேரும் புகழும் அவங்களுக்கு கிடைக்குது. நம்ம பழைய இதை வச்சுட்டு நம்மளும் இதே மாதிரியே பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆமா. அப்புறம் வந்து அதனால நம்ம வெளி உலகத்தை விட நம்ம உள்ள இருக்கோம், நம்ம உண்மையை தேடுறது தான் ஆன்மீகம். ஆமா. மதம், ஜாதி, இடம், அப்புறம் மற்றும் சடங்குகள் எல்லாமே வந்து அப்பாற்பட்டு தான். அது மட்டும் இல்லாம மனிதன் தன்னை அறிவதற்கு ஆகும். மனிதன் தன்னை உன்னையே நீ அறிவாயின்னு சொல்றாங்கல்ல, அது இந்த காரணங்கள் எல்லாமே இந்த ஆன்மீக அமுதம் தான். ஆன்மீகம் அமுதமாக காரணம் தான். இது நமக்கு பயத்தை போக்குது, ஏன் பதட்டத்தை போக்குது, ஆமா, மனத்தை அமைதிப்படுத்துது.
இது எல்லாமே வாழ்க்கைக்கு சுவையை கூட்டுகிறது. ஆன்மீகம் என்பது எல்லாத்துக்கும் மேலானது. பொறுமை, கருணை, நேர்மை, தாம் மற்றவர்களுக்கு உதவுவது போன்ற எல்லாமே ஆன்மீகத்துக்கு இருக்குது. அதனால இது வந்து நம்ம தொடர்ந்து நம்ம வந்து ஆன்மீகத்துல நம்ம கவனம் செலுத்தினோம்னா நம்ம தியானத்தின் மூலியமாக நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்குது. ப்ரேயர் பண்றதுனால நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்குது. நம்ம நம்பிக்கையோடு ஒரு விஷயத்த நம்ம கேட்கும்போது தெய்வம் கொடுக்கும் என்றால் ஏன் நம்ம அதை செய்யக்கூடாது? கண்டிப்பாக செய்யலாம் இல்லையா? அப்போ நம்ம நமக்கு என்ன சொல்றோம்னா இந்த இது வந்து எதுக்கும் பயப்படாம இருக்கிறது மனமே. இந்த ஆன்மீகம் தர நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், எதுக்கும் பயப்படக்கூடாது. அதை வந்து இருக்கிற மனதின் தேவை. இழந்தாலும் எழுந்து நிற்கும் நம்பிக்கை இருக்கும். பிரிந்தவர்கள் கூடும் என்கின்ற நம்பிக்கை. இப்போ திருமணம் ஆகாமங்க இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் ஆகி செய்யக்கூடியவர் குரு பகவான். அதனால்தான் வியாழக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நம்ம அவங்கள வந்து இப்போ ப்ரேயர் பண்ண சொல்லி அந்த கோயிலுக்கு போக சொல்லி சொல்றோம். இதை வந்து இத்தனையும் வந்து நம்ம சீதைக்கு கொடுத்த கணையாழி, அனுமான் சீதைக்கு கொடுத்த கணையாளினா உன்னை நான் மறக்கவில்லை என்கின்ற நம்பிக்கை. யாரு? ராமர் சொல்றது மாதிரி. ஆனா அடையா அந்த மாதிரி நம்பிக்கை. கஷ்டம் வந்தா கண்ணீர் வரும். ஆனா ஆன்மீகம் இருந்தா அந்த கண்ணீரை கூட அமுதமாக மாற்றிவிடும் சொல்றாங்க. ஆகையால் வாழ்க்கைக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை கண்ணீராக மாற்றக்கூடிய ஆன்மீகம் எனக்கு தேவை என்பதை கூறிக்கொண்டு இந்த சிற்றுரைக்கு எனக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். இந்த வந்து லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் இது வந்து தெரிவிங்க. இங்க வந்து ராமநாயக்கன்பேட்டையில ஜூலை மாதம் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதே மாதிரி தியான யக்னம் சென்னையில் நடக்குது. அங்கே எல்லாரும் கலந்துக்கோங்க. வந்து தியானம் பண்றதை மட்டும் விட்டுறாதீங்க. டெய்லி அட்லீஸ்ட் உங்க வயசு அளவுக்கு கண்டிப்பாக தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நிறைய உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. நினைச்சது நடக்கலாம். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் ஐயா. பாய்.